வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடையில் துணி எடுக்கிறதுக்காக ஒரு நபர் வந்து வராரு. அப்போ அந்த லேபரை வந்து பிரச்சனை பண்ணுறாரு. என்ன ஆள் சேர்த்துருக்கீங்க வேலைக்கு, இவர் சொல்கிறதே வந்து துணியே எடுத்து போட மாட்டேங்கிறாரு, உனெல்லாம் யாரையா வேலைக்கு சேர்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, துணி எடுக்க வந்தா அந்த வேலையை மட்டும் பாருங்கள், மரியாதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேருமே, லேபரும் அந்த துணி எடுக்க வந்த கஸ்டமரும். இதை கேட்ட கண்மணி வந்து என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மேடம், நான் இங்கே துணி எடுக்க வந்தேன், இந்த துணி நல்லா இல்லை, வேறு துணி எடுத்து போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு வந்து இந்த உங்கள் லேபர் வந்து எடுத்து போட மாட்டேங்கிறாரு, பிரச்சனை பண்ணுறாப்புல, இதுதான் நீங்கள் வந்து கஸ்டமரை நடத்துகிற லட்சணமா அப்படின்னு கேட்டோன்னே, வந்ததே லேட்டு, இப்போ வந்து துணி எடுத்து போடுறது கடையை பார்த்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த லேபரை வந்து பலார்னு ஒரே அறையாக விட்டுடுறாங்க கண்மணி. இதை பார்த்த வீரா கடையில் உள்ள மற்ற லேபரும் ஒன்றா வந்து கூடி நின்றுடுறாங்க. மேடம், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அதை வந்து கேட்காம கண்மணி அடித்தது பிறகு, ஏன் வந்து அவரை அடித்த அப்படின்னு சொல்லி வீரா கேட்கும்போது, இந்த கடையோட முதலாளினா எனக்கு என்ன பண்ணு தெரியும், நீ வந்து ஒன்றும் சொல்ல தேவையில்ல வீரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் நிற்கிற லேபரை வந்து, நீ அட்டன் பண்ணுப்பா, நீ இனிமேல் இந்த கடைக்கு வர வேணாம், இந்த வேலையை விட்டு நீ முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. முடியாது மேடம், என்னால் அட்டன் பண்ண முடியாதுன்னு அந்த பக்கத்து லேபர் சொன்னோன்னே, சரி நீயாவது அட்டன் பண்ணுமான்னு இன்னொரு பொண்ணை சொல்லும்போது, நாங்கள் யாருமே அட்டன் பண்ண மாட்டோம், நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுன்னொன்னே வீரா வந்து, எப்படியாவது மன்னிப்பு கேளு கண்மணி, நீ வந்து மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால் இங்கே உள்ள யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறவங்க அப்படின்னோன்னே, எங்கள் உதவி இல்லாமல் நீங்கள் எப்படி தான் கடையை நடத்துகிறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேபர் சொல்லிவிட்டு, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புங்க முதல்ல, நீங்கள் இல்லைன்னா 1000 பேர் வேலைக்கு சேர்த்துக்கலாம், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு நாள் சம்பளம் போவோம், ஆள் பிடிக்க என்ன கிடைக்கிறதா சிரமம், எல்லோரும் முதல்ல போங்க அப்படின்னோடனே வந்து அந்த அடி வாங்கின லேபர் வந்து நில்லுங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி எல்லாரையும் வந்து தடுத்து நிறுத்துறாப்புல. அதோட முடியுது.